ஹாய் வியூவர்ஸ்! ஈஸியா அவியல் கூட்டு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா என்ன வாஷ் பண்ணிவிட்டு நல்லா என்ன குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், காயம், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா என்ன மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் இது கொதிச்சிட்ருக்கட்டும், நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, வெங்காயம், பச்சை மிளகாய் அண்ட் தக்காளி இது எல்லாத்தையும் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா, அது கூட தேவையான அளவுக்கு கத்திரிக்காவை ஆட் பண்ணி நல்லா என்ன செய்கிறோம் மிக்ஸ் பண்ணி விட்றோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த 3யும் ஆட் பண்ணி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய், பெருஞ்சீரகத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க தனியாக எடுத்து மிக்ஸியில் அரைச்சி என்ன செய்யுங்க தனியாக பேஸ்ட்டாக எடுத்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த என்ன செய்கிறோம் வெந்துட்டுருக்கிறதுல தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகத்தை என்ன செஞ்சுக்கோங்க இது கூட ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் என்ன ஆகட்டும் அப்படின்னா, இந்த தேங்காய் கூட அந்த காய்கறி எல்லாம் என்ன செய்யட்டும் நல்லா வேகட்டும். வெந்துட்டுருக்கும் போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, புளியை நல்லா கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா புளியை கரைச்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா செஞ்சுங்க மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன செய்யுங்க இன்னொரு அடுப்பில் ஒரு பொற்காஞ்சட்டி வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில், கடுகு, வரமிளகா, வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை போட்டு நல்லா என்ன செய்யுங்க தாளிப்புக்கு என்ன செய்யுங்க தாளித்து ஊற்றணும். அதுக்காக என்ன செய்யுங்க தாளிக்கு நல்லா வெங்காயம் என்ன செய்யட்டும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாலா என்ன செய்யுங்க அந்த மசாலா கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான அவியல் கூட்டு ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.